குருச்சரணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் இந்த சாமி சாட்டி கம்பம் வச்சதுலேருந்து நான் தீர்த்தம் ஊற்றிட்டுருக்கிறேன். இன்றைக்கும் காலையில் தீர்த்தம் ஊற்றிட்டு வந்தாச்சு. நல்லபடியாக வந்துட்டு வீட்டு வேலையில் முடிச்சுட்டு காலையில் இன்றைக்கி பௌர்ணமினால் அது திங்கக்கிழமை வந்திருக்குது, சித்ரா பௌர்ணமி. அதனால் திங்கக்கிழமை நான் எப்போவுமே போட்டுட்ருப்பேன் இந்த தேங்காய் தீபம். 11 to 12 சுக்கிரஹோரை நேரம் காலையில். அதனால நான் இது ஏற்றி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், இது தொழில், கல்வி, வேலை, வருமானம், முன்னேற்றம், இது எல்லாத்துக்குமே இதை ஏற்றி வச்சா எனக்கு நல்ல பலன் கிடச்சிது தெரியுது. இது நான் எங்கள் ரேக்கி குருமார்கள் டாக்டர் மீனாட்சி அம்மா வீடியோ போட்டுக்கிறாங்க. கிளாஸ்லேயும் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, தேங்காய் தீபம் ஏற்றுங்கன்ட்டு. இதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு ஏற்றுனாலே போதும். ரெண்டாவது இந்த தீபம் பஞ்சகாவிய விளக்கு. இது நெய் தீபம். ஒரு சிலர் எரியலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் எண்ணெய் ஊற்றுனேன், நல்லெண்ணெய் ஊற்றுனேன்னு சொன்னாங்க. நான் நெய் ஊற்றுனதுனால இது நல்லா பிரகாசமாக எரியுது. இது முழுவதும் எரிஞ்சு சாம்பலாயிரும். அந்த சாம்பலை நம்ம பூஜை அறையில் இருக்கிற பொருட்களில் விளக்கறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நெத்தியில் இட்டுட்டு வெளியே போனோம்னா அந்த காரிய வெற்றி ஆகும். இன்றைக்கி பௌர்ணமி நாளில் சூப்பராக நான் 2 தீபம் ஏற்றி வச்சிட்டேன். மனசு திருப்தியாக வேலைக்கு வந்தாச்சு, ஒர்க் ஷாப் வந்தாச்சு, என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இதை சொல்லணும், தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏற்றி வைங்க. இது ரொம்ப மகா மாரியம்மன் தாயே போற்றி போற்றி. ஓம் மகா மாரியம்மன் தாயே போற்றி போற்றி. ஓம் மகா மாரியம்மன் தாயே போற்றி போற்றி. ஓம் சித்திரகுப்தாய நமக. 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 எங்கள் பாவக்கணக்கை கம்மியாக எழுதி புண்ணிய கணக்கை சேர்த்து எழுதுவாயாக. எங்கள் புண்ணிய கணக்கை சேர்த்து எழுதுவாயாக. எங்கள் புண்ணிய கணக்கை சேர்த்து எழுதுவாயாக. ஓம் சந்திர பகவானே நமக. ஓம் சந்திர பகவானே நமக. ஓம் சந்திர பகவானே நமக. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. சித்திரகுப்தனையும் வணங்கியாச்சு. மாரியம்மனுக்காக, மாரியம்மன் நோம்புக்காக, மாரியம்மனுக்காக ஓம் மாரியம்மன் தாயே போற்றி.